ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான குழம்பு ரெசிபி. உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி பண்ண நான் ஷேர் பண்ணுறவாங்க. என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியாத நேரத்தில் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் ஒரு குழம்பு ரெடி பண்ணணுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 3லேருந்து 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கடலெண்ணெய் இருந்தால் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு நான் சேர்த்துருக்கேன். ஜீரகம் இருந்தால் நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயத்தை நம்ம நல்லா கண்ணாடி பதம் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நமக்கு வதங்கணும். லேசாக கலர் மாறி இருக்குது, வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி மாறி இருக்குது. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாகவே வெந்துடும். வெங்காயத்து கூட நல்லா நமக்கு மேஷ் ஆகி வரும். வெங்காயம் தக்காளியை நம்ம நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் நமக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். குழம்புலையும் வெங்காயம் தக்காளி தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரியாது. இப்போ அதை மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக விடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் பார்க்குறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. மோஸ்ட்லி எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வந்துட்டாலே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் மொத்தமாக முட்டை மசாலான்னு கடையில் கிடைக்கும். இப்போ ஆச்சி முட்டை மசாலா, சக்தி முட்டை மசாலா அப்படின்னு கடையிலே பேக்கெட்டில் இருக்கும். நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணுறதாலும் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி தனித்தனியாக மசாலா வச்சுருக்கீங்கனாலும் நீங்கள் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா ஒருக்கா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 2 பேர் எனக்கு தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கணும். வெங்காயம் தக்காளியும் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம முட்டை சேர்க்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி கொதிக்க விடணும். இப்போ எனக்கு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். குழம்பு இந்த அளவுக்கு கொதித்ததும் அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டுட்டு தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும். முட்டையை இந்த மாதிரி பவுலில் ஆல்ரெடி உடச்சி வச்சுருக்கேன். மெதுவாக ஊற்றிக்கோங்க. படக்குன்னு ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டையோட அந்த எக்கு ஒயிட் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்புறம் நல்லா இருக்காது, உங்களுக்கு குழம்பு ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடும். மெதுவாக செய்கிறேங்க. அடுப்பு கம்ப்ளீட்டாக சிம்மில் தான் இருக்கணும். இப்போ முட்டையை சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம்க்கு அப்புறமா திறந்து பார்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும் நமக்கு. அதை மெதுவாக திருப்பி போடுங்க. அப்போ தான் இன்னொரு பக்கம் நமக்கு நல்லா குக் ஆகும். குழம்பு கூட நல்லா நமக்கு சேர்ந்து வரும். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், மறந்து போய் ஹையில் வச்சிடாதீங்க. இப்போ மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். குழம்பு எனக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை 2-3 பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் தாளிக்கும் போது சேர்க்கலை, கடைசியாக சேருங்க, உங்களுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா கலந்து விட்டிங்கன்னா அவ்வளோதான். சூப்பரான ரொம்ப சிம்பிளான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் போதும், கடன்னு செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.